ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு அமைப்பு. ஃபர்ஸ்ட் நான் டைரக்ஷன் நோட் பண்ணிடுறேன் பாருங்க. இது ஈஸ்ட், இந்த பக்கம் இது நார்த்து, இது வெஸ்ட், இது சவுத். இதுதான் ஈஸ்ட் ஃபேசிங் அமைப்பு. ஒரு 2 வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாங்க. நிறைய எண்ணற்ற பிரச்சனைகள் நான் வீட்டை பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த அமைப்பை பொறுத்த வரையில 20க்கு 42. ஆனா இந்த செட்டப் இல்ல. நான் சில மாற்றங்கள்லாம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண பிறகு இது ஃபைனலா இது வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அவங்களோட வீட்டு அமைப்பு, இந்த கிச்சன் இருக்குல்ல, இந்த கிச்சன் வந்து இந்த இடத்துல போட்டு வச்சிருந்தாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல போட்டு வச்சிருந்தாங்க. இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட், தென்மேற்கு பகுதி. தென்மேற்கு பகுதியில நெருப்பு சார்ந்த விஷயம் எதுவுமே வரக்கூடாது. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சனை, இங்க இருக்கக்கூடிய கிச்சனை இந்த இடத்துல போட்டு வச்சது மூலமாக உடல்நலம் சார்ந்தவரை நிறைய விதமான பிரச்சனைகள், ஒரு ட்ரிங்க்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல ஹஸ்பண்ட் நிறைய விதமான ஒரு அடிக்ஷனா இருந்திருக்கக்கூடிய சூழல்கள் நிறைய விஷயங்கள் நிலவி கொண்டிருந்தது. இந்த இடத்துல தான் கிச்சன் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் பார்த்தோன்னே சொன்னேன், இது போன்ற சூழல்கள் இந்த கன்னி மூலம் என்பது பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இங்க வந்து கிச்சன் என்பது இங்க இருக்கக்கூடாது, இதை நம்ம மாற்றம் பண்ணி ஆகணும்ன்றது நம்ம ஒரு கரெக்ஷன் என்பது நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா பெட்ரூம் என்பது கன்ஃபார்மா மாஸ்டர் பெட்ரூம் என்பது இந்த தென்மேற்கு மூலையில கண்டிப்பாக ஒன்று வர வேண்டியது இருக்கும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், மற்ற விஷயங்கள கரெக்டா இருக்கு. ஆளை பொறுத்தவரையில ஆள் சரியான அமைப்பு, படிக்கட்டை பொறுத்தவரையில வடமேற்கு நார்த் வெஸ்ட் பகுதியில வந்து படிக்கட்டு அமைப்பு என்பது போட்டிருக்காங்க. அதே போல இந்த டாய்லெட்டும் அங்கதான் இருந்துச்சு. டாய்லெட் காமன் டாய்லெட் பாத்ரூம் இங்கதான் இருந்துச்சு. இது நம்ம சேஞ்ச் என்பது பண்ணல. இங்க ஆள் அமைப்பு, இங்க கிட்ஸ் பெட்ரூம் ஒரு 2வது பெட்ரூம் ஒன்று இங்க வச்சிருந்தாங்க. இந்த கரெக்ஷன் எல்லாம் எதுவுமே நான் பண்ணல. மெயினான பார்த்தோன்னு என்ன பிரச்சனைகள் இருந்தது சொல்லி பார்க்கும்போது கிச்சன் தான். இந்த இடத்துல கிச்சன் இருந்தது மிகப்பெரிய தவறு. இந்த பிளானுக்கு முன்னாடி இருந்த பிளான், நான் கரெக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பிளான், அதன்றைய நிறைய விதமான பிரச்சனைகள் இடத்துல இருந்து நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருந்தோம், இப்ப இங்க இருக்கக்கூடிய கிச்சனை மாத்தி இந்த இடத்துல அக்னி மூலையில என்பது போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இங்க இருக்கக்கூடிய பெட்ரூமை மாத்தி இந்த பகுதியில போட்டுங்கன்னு சொல்லி இந்த ஃபைனலா இப்ப இருக்கக்கூடிய இந்த பிளான் அமைப்பை நம்ம வந்து ஏற்படுத்தி தந்திருந்தேன். அதே போல ஒரு ஒன் இயர்ல இந்த கரெக்ஷன் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் என்பது ஏற்படுச்சு. முக்கியமான காரணம் என்பது 2 பாதிப்புகள். கன்னிமூலை பாதிப்பு ஏற்படும் போது கண்டிப்பாக உடலம் சார்ந்த வகையில பிரச்சனைகள், செய்யக்கூடிய வேலையை சரி இருக்காது, ஒரு பொறுப்புணர்வு என்பது இருக்காது, வீட்டோட தலைவனுக்கு இது போல எண்ணற்ற பிரச்சனைகளை கொடுக்கும். இங்கேயும் கிச்சன் வரக்கூடாது, அதே போல வந்து நார்த் ஈஸ்ட்லயும் கிச்சன் வரக்கூடாது. ரெண்டே 2 இடம் தான். அதாவது சவுத் ஈஸ்ட் பகுதியில இந்த இடத்துல வரலாம், இல்ல வந்து இங்க வரலாம். இதுதான் மெயின் நம்ம கரெக்ஷன் பண்ணியிருந்தோம். மற்ற அமைப்புல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டாய்லெட் பாத்ரூமை பொறுத்தவரையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல வரலாம். மற்ற விஷயங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த கரெக்ஷன் பண்ணி சொன்னது மூலமாக செஞ்சு முடிச்சாங்க. இப்ப நல்ல அமைப்புல இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹஸ்பண்டும் நல்ல அமைப்புல இருக்காரு. எழுத்து சார்ந்த வகையில கொஞ்சம் நார்மலா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது போல எண்ணற்ற உதாரணங்கள்லாம் இருக்கு. நம்ம வரக்கூடிய பதிவு ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம்.